ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ எல்லோரும் மதங்களை வெறுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மதங்களால் மனிதர்கள் அடிச்சிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம். அந்த மதங்களே வன்முறையை போதிக்குது. இல்லை, எல்லா மதத்துலேயுமே யுத்தம் வரும். அந்த யுத்தத்தை கடவுள் வழி நடத்துகிற மாதிரி வரும். ஸோ இது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பைபிள், பழைய ஏற்பாடு, எண்ணாகமம், உபாகமம், இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வன்முறையின் உச்சமாக இருக்கும். ஒரு பட்டணத்தை பிடிச்சிங்கன்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற வீட்டை எறிங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை கொல்லுங்க, பெண்களை கொல்லுங்க, ஆண் குழந்தையை கொல்லுங்க, பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் இருக்கும். அப்புறம் தங்கம், வெள்ளி இதையெல்லாம் நெருப்பில் போட்டு சுத்தமாக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெருப்பில் நிற்காத பொருள்னால் கழுவி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கடவுள் திருடுறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விதத்தில் இந்த நாடுகள் இன்னொரு நாட்டை பிடிக்கிறது இன்னைய வரைக்கும் நடக்குது இல்லையா? இதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டதே பைபிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை பண்ணுறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இல்லை, பைபிளை உயர்த்தி பிடிக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, ஆனால் உண்மையிலே பைபிளாக இருக்கட்டும், ராமாயணம், மகாபாரதம், குரான் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. எல்லாமே கற்பனை கதை தான். ஆனால் கற்பனை கதையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்குது. உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய யுத்தத்தை வெளியில் நடக்கிற மாதிரி, மனிதர்களுக்கு இடையில் நடக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலே நமக்குள்ளே நடக்கிற யுத்தம். என்ன யுத்தம் அப்படின்னா, ஒரு பாட்டு வரும் இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனான்ட்டு. ஸோ இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் மிருகம் மட்டும்தான் இருக்குது. கடவுள் யாருக்குள்ளேயும் கிடையாது. கடவுளுடைய குணங்கள், அந்த குணம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் காலி, யாருக்குள்ளேயுமே இல்லை. அந்த மாதிரி நிலை வரும்போது தான் கடவுள் வரார். அதுதான் அதர்மம் தலை தூக்கும்போது அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன் அப்படிங்கிறது. அதர்மம் பண்ணுறவங்கள கொல்றாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க. கதையிலும் அப்படி தான் போட்டிருக்குது. உண்மை என்னன்னா, அதர்மவாதிகளாக நாம் தான் மாறுறோம். நமக்குள்ளே தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதுக்குள்ளே எது வந்தாலும் மனிதனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த அசுர குணங்களை அழிக்கிறார். அப்போ இந்த குணங்கள் ஆரம்பத்திலே நமக்கு இருந்துச்சானா கிடையாது. ஆரம்பத்தில் சத்தியுகமாக இருக்கும்போது நல்லவர்கள் மட்டுமே இந்த பூமியில் வாழ்ந்தாங்கன்னு புராணத்தில் கூட இருக்குது. சத்தியுகமாக இருந்தது பிறகு திரேதாயுகமாக மாறுது, துவாபரயுகமாக மாறுது, கலியுகமாக மாறுது. கலியுகத்தில் எல்லாமே மோசமானவர்கள்ன்றதும் புராணத்தில் இருக்குது. அப்போ நல்லவர்களாக இருந்தவங்க தானே மறுஜன்மம் எடுத்தெடுத்து மோசமானவர்களாக ஆகிறாங்க. கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் வரும்னு புராணத்தில் இருக்குது. ஸோ அப்போ மறுபடியும் நல்லவர்களாக எப்படி மாறுவாங்க? நல்லவர்கள் தானாக கெட்டவர்களாக மாறினாங்க, கெட்டவங்க எப்படி தானாக நல்லவர்களாக மாறுவாங்க? அதுக்கு தான் கடவுள் இறுதியில் வராருன்னு எல்லா மதத்திலும் போட்டிருக்கு. எதுக்கு? நம்மளை நல்லவர்களாக மாற்றுறாரு, ஞானத்தை கொடுத்து, மந்திரகாலி போட்டு கிடையாது. ஸோ அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் இப்போ சத்தியுகத்துக்கு இதே ஆத்மா தான் போகுது. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இதே ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, மறுஜன்மம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழுக்காகுது. அழுக்குனா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சேருது. அதுக்கு குறிப்பாக உடம்புன்ற உணர்வு 2500 வருடம் கழித்து தான் வருது. அது வரைக்கும் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வுலே இருப்போம். ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்போம். அப்போ ஆத்மாவில் கவனம் இருந்தால் எப்படி காமம் வரும்? உடலில் கவனம் வந்தால் தான் காமம் வரும் இல்லையா? ஸோ அப்போ அதனால தான் சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் குழந்த மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டு இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ 2500 வருடம் கழிச்சு என்ன எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவோடைய சக்தி இழக்க புத்தி தடுமாற ஆரம்பிக்குது. வெளி உலக கவர்ச்சியில் மயங்குது. அப்படி கவர்ச்சியில் பயங்கரமாக மயக்கக்கூடிய விஷயம் உடல் உணர்வு, காமம். ஸோ காமத்தில் விழுந்து தான் நிறைய பாவங்கள் செய்து புத்தி ரொம்ப ரொம்ப தடுமாறுது இல்லையா? காமத்தின் மயக்கத்தில் என்ன வேணாலும் பண்ணும். ஸோ அப்போ தான் மனிதனுக்குள்ள கோபம், பற்று, பேராசை, சுயநலம் எல்லாமே அதிகரிக்குது இல்லையா? திருமணம் ஆகிற வரைக்கும் நல்லா இருந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி எல்லாம் திருமணம் ஆன உடனே வேறு மாதிரி மாறுறதுக்கு காரணம் காமம் படுத்துகிற பாடு, அவங்க புத்தியை பேதலிக்க வைக்கிது. ஸோ இப்படி தான்
கடந்த 2500 வருடமாக புத்தி பேதலிச்சதுனால இந்த பூமி நரகமாகுது அப்படிங்கிற ரகசியத்தை கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து சொல்கிறார். அவரை தான் சிவபெருமான் இந்துக்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. அவர் வருவாருன்றது மட்டும் யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர் வந்ததை நினைவாக சிவராத்திரி கொண்டாடுறாங்க. சிவராத்திரி சிவ ஜெயந்தின்னு வடநாட்டில் கொண்டாடுவாங்க. அதாவது சிவனுடைய பிறந்த நாள். ஆனால் அவருக்கு உடம்பு கிடையாது, நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. அப்புறம் எப்படி வந்தார்? டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். மற்றபடி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசுவோ கிருஷ்ணரோ யாரும் கடவுள் கிடையாது இல்லையா? கடவுள் பிறந்து நேரத்தை வீணாக்கிட்டார் பேர், ஸ்ட்ரைட்டாக வந்து ஞானத்தை கொடுக்குறார். அப்போ அவர் தான் சொல்கிறார், சொர்க்கத்தில் தூய்மையாக நீங்கள் தான் இருந்தீங்க, காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்த நீங்கள் இன்றைக்கி காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரன்ற விஷக்கடலில் மூழ்கி கிடக்குறீங்க. இந்த விஷக்கடல்லேருந்து மீட்கிறதுக்கு தான் வரார். அதனால் நீங்கள் இந்த ஃபோட்டோலும் பார்ப்பீங்க, கடல்லேருந்து இயேசு ஒருத்தனை தூக்குவார், சிவபெருமான் ஒருத்தரை தூக்குவார்ன்றது. அது ஸ்தூல கடலை குறிக்கல, கலியுகன்ற விஷக்கடல். இதிலிருந்து நம்மை மீட்டு தூய்மையாக்கி மீண்டும் சொர்க்கத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? கலியுகத்தின் குணத்தை ஃபுல்லாக அழிக்கணும். இந்த கலியுகத்தின் குணத்தை அழிக்கிறது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஊரை அழிக்கிறாங்க, பட்டணத்தை அழிக்கிறாங்க, ஆண்கள் பெண்களை கொலை பண்ணுறாங்க. இப்போ பற்று 5 விகாரத்தில் பாவத்தில் அதுவும் ஒன்று இல்லை. நீங்கள் மகாபாரதம்லாம் பார்த்தீங்கன்னா பற்றின் காரணமாகத்தான் அங்கே பாவமே செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா? பற்று பேராசை, ராஜ்யத்தை பிடிக்கணுன்ற பேராசையில் துரியோதனன் நிறையா பாவம் செய்வான். அவங்க அப்பாவும் அப்படி தான் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீஷ்ம பிதாமகருக்கு அப்பா மேலே பற்று இருக்கும். பீஷ்ம பிதாமகருடைய அப்பாவுக்கு 2வது மனைவி மேலே பற்று இருக்கும். ஸோ இது மாதிரி பற்றுனாலேயே எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ அந்த பற்று அற்ற நிலையில் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் ஆத்மா எப்போவுமே இருக்கும். அதனால் அந்த உடம்பை பார்க்கும்போது தான் பற்றே வரும். ஆத்மாவை பார்க்கும்போது, ஒரு ஜோதியை பார்க்கும்போது என்ன பற்று வரும்? அதனால தான் அவங்க பரிசுத்தமாக இருக்க முடியுது. ஸோ அப்போ அந்த பற்றை அருங்க, பற்றை எரிச்சிடுங்க, பற்றை அழிச்சிடுங்கன்றதை அங்கே என்ன பண்ணிட்டாங்க? யார் மேலெல்லாம் பற்று வருமோ அவங்கள கொன்னுடுங்கன்ட்டு அங்கே கதையில் வந்துடுச்சு. மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா உறவும் இருக்கும் இல்லை? அங்கே கௌரவர்கள் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா உறவாகவும் இருப்பாங்க. பாண்டவர்களுக்கு அப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார், சகோதரர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா உறவும் இருக்கும். குரு இருப்பாங்க. அது எதை குறிக்குதுன்னா அவங்கள கொலை பண்ணுறதை குறிக்கல, அவங்க மேலே இருக்கிற பற்றை அறுத்திறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான் இங்கே பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா அந்த ஆண் குழந்தைங்களை கொலை பண்ணுங்க, இதெல்லாம் வந்து பற்று. ஆண் குழந்தைனா எவன் குழந்தையோ கிடையாது, உங்கள் குழந்தைய தான். அதுவுமே இருக்கும், ஒரு கதை இருக்கும். ஆபிரகாம் கதையில் ஆபிரகாம் தன்னுடைய குழந்தைய கொல்லணும்னு கடவுள் சொன்னார்னு இருக்கும். ஸோ அங்கே புரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தன் குழந்தையே கொலை பண்ணுவாங்களா? பண்ண கடவுள் சொல்லுவாரா? இன்றைக்கி வந்து அதில் போட்டிருக்குது, அதனால் நாங்கள் சண்டை போடுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு போட்டிருக்குது, அதை பண்ணுவாங்களா எந்த மதத்தை சார்ந்தவர்களாவது? ஏன்னா 3 மதத்துலேயும் அது இருக்குது. பைபிள்லேயும் அந்த கதை இருக்குது, குரான்லேயும் இருக்குது, யூதர்கள் மதத்துலேயும் இருக்குது. ஏன் இந்து மதத்தில் பிள்ளைக்கறி கேட்ட சிவபெருமான்னு அதே கதையே வரும். ஸோ இதோடைய உண்மையான அர்த்தம் குழந்தை மேலே தான் பற்று அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பற்றும் இருக்கக்கூடாது. அது புத்தியை தடுமாற வைக்கும். ஹரிச்சந்திரன் கதை அதுதான். ஹரிச்சந்திரனுக்கு தன்னுடைய மகன் மேலே பற்று இருக்கும், அதனால் அவன் பொய் சொல்லுவான். அதை பொய் சொன்னதுக்காகத்தான் அவன் ராஜ்யத்தை இழப்பான். இனிமேல்ட்டு நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் அந்த குழந்தையை இறந்து போயிடும். ஸோ அந்த பற்றை அருங்கன்றது தான் அந்த குழந்தையை கொல்லுங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் இது எழுதுனது மனிதர்கள் கூட, கொஞ்சம் நிறைய தவறான விஷயங்கள்லாம் கலந்து தான் வரும். அதில் பெண் குழந்தைங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒன்று யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய அப்பாவை, கூட பிறந்தவங்கள, அம்மாவெல்லாம் கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு உங்களை உயிரோடு விடுவாள்ல? யோசித்து பார்க்கணும் இல்லையா? அந்த பொண்ணு விடுவாள்ல? கடுப்பாயிட மாட்டா? அது முதல்ல லாஜிக்காக இருக்குதா? ஸோ அப்போ இதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா பற்றை விடுங்க அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அதில் பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண்ணை உங்களுக்காக வச்சுக்கோங்க அப்படின்றத கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அதில் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். இங்கே என்னென்னா, காமத்தை வெல்பவர்கள் அவர்களை உங்களுடையவர்களாக ஆக்குங்கள். உங்களுடையவர்களாக்குங்கன்னா கல்யாணம் பண்ணுங்கன்னு அர்த்தம் இல்லை, பிரம்மகுமாரியாக ஆக்குங்கள். ஏன்னா இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமாரிகள், பிரம்மகுமாரர்கள். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது பற்று இல்லையா? இது இல்லாமல் கோபம், பொறாமை, சுயநலம், இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது இல்லை? இதெல்லாம் எங்கே இருக்குது? ஆத்மாவில் பதிவாக இருக்குது. அதை எரிக்கணும். இருக்கிற இடம் தெரியாமல் எரிச்சிடுங்க. அது கொஞ்சம் இருந்தால் கூட சில சூழ்நிலைகள் அது வெடிக்க வைக்கும். நல்லா அமைதியாக தான் இல்லையா? இப்போ கோபப்படுறவன் எந்த நேரமாக கோபப்பட்டுன்னு இருக்கிறான், திடீர்னு தானே கோபப்படுறான். அவனுக்கு ஒரு அநீதி நடக்குது அல்லது அவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கோபப்படுறான் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால் அது வெடிக்குது. அது இல்லாமல் அதை எரிச்சிடுங்கன்னு கடவுள் சொல்கிறார். இதை அங்கே என்ன பண்ணிட்டாங்க, மனிதர்களை எரிச்சிடுங்க, பட்டணத்தை எரிச்சிடுங்க, வீட்டை எரிச்சிடுங்க, ஒரு சில பொருட்களை எரிச்சிடுங்க, அப்படியே அதை காட்டிட்டாங்க. இங்கே என்னென்னா, இந்த அழுக்கான குணத்தை எரிங்க. எப்படி எரிக்கிறது? ஸ்தூலமான பொருளை எரிக்கிறது எப்படின்னு தெரியும். இதை எரிக்கிறது எப்படி? ஒருவேளை இதெல்லாம் மதத்திலே சொல்லப்பட்டிருந்தால் கடவுள் வர வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஆத்மா அதில் இருக்கக்கூடிய குணத்தை எப்படி எரிக்கிறது? குணத்தை என்ன பார்க்க முடியும்? வெளிப்படுத்தும் போது தெரியும். அதை எப்படி எரிக்கிறது? கடவுள் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நினைவு இருக்குன்னா, நீங்கள் உடம்புன்றதே மறந்து போயிடணும். அந்த அளவுக்கு இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் நின்னாலும் உட்காந்தாலும் சாப்பிட்டாலும் இறைவன் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் செய்யணும். குடும்பத்தில் தான் இருக்க போகிறீங்க, கடமையெல்லாம் செய்ய தான் போகிறீங்க. ஆனால் இறைவனோட மட்டும் புத்தி இருக்க இருக்க உடல்ன்றதையே மறக்கும். உடலின் உணர்வுகளான காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமும் மறக்கும். இதுக்கு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று இறைவனை நினைக்கணும், இன்னொன்று இறைவன் சொன்னதை நினைக்கணும். அப்போ இறைவன் சொல்கிற அந்த ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முரளி அப்படின்னு சொல்லுவோம். முற்றிலும் இலவசம். யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல் போடுவோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் அந்த சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அந்த முரளியை தினம் தினம் கேட்டதை மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணி உங்களுடைய குணத்தை மாற்ற என்னவாகும் தெரியுமா? உங்கள் குணம் கலியுகத்தின் குணத்திற்கு பதிலாக சத்தியுகத்தின் தேவதையாக இருக்கும்போது இருந்த அந்த குணம் மேலோங்கும். அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த கலியுகத்தின் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், சுயநலம் போன்ற குணங்கள். ஸோ அந்த குணத்தை அழிக்கிறது. அப்படி அழிக்கிறதுனால என்ன ஆகிறோம்? தூய்மையாகிறோம். தூய்மையாகிறதுனால என்ன கிடைக்குது? சொர்க்கம் கிடைக்குது. இந்த சொர்க்கத்தை தான் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு பைபிளில் மோசஸ் கிட்ட கடவுள் சொல்லி அழைச்சிட்டு போகிற வழியில் தான் இந்த யுத்தங்கள்லாம் காட்டுவாங்க. அப்போ பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் மனிதர்களை கொலை பண்ணால் எப்படி அங்கே போக முடியும்? ஜெயிலுக்கு தான் போக முடியும் இல்லையா? ஸோ அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கர குணங்களை அழிக்கணும். இன்றைக்கி வக்கர குணம்னே தெரியாத அளவுக்கு அது நல்ல குணம்னு நினச்சிக்கிறோம். அதை தான் மத போதகர்களே அப்படி தான் போதிக்கிறாங்க. ஸோ ஒரு சகோதரி கிறிஸ்தவ போதகர் அவங்க நியாயப்படுத்தி சொல்கிறாங்க, அமெரிக்கா பண்ணுறது ரைட்டு பாருங்கள், ஈரானில் எவ்வளோ அநாயுதம் இருக்குது. ஏன்னா பைபிளில் இஸ்ரவேலர்களின் ஆண்டவன்னோடனே அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அப்போ இஸ்ரேலுக்கு கடவுள் சப்போர்ட்டு அப்படின்ட்டு. உண்மையில் அப்படி நடக்கவே கிடையாது. அதில் ஒரு பேர் வச்சாங்க, அந்த பேரை இவங்க வச்சுட்டாங்க இஸ்ரேலுன்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி இவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. உண்மையில் அப்படி நடக்கவும் கிடையாது. அப்படி கரெக்டாக இஸ்ரவேல்னால் பிரம்மகுமாரிகளை குறிக்குது. அதே தான் பாண்டவர்கள்னாலும் பிரம்மகுமாரிகளை குறிக்குது. அதாவது கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை இப்போ தான் நம்ம அடையிறோம். அதை விட்டுட்டு மதத்தை பிடிச்சிட்டு தவறுதலாக அந்த வன்முறையை போதிக்கிறாங்க. ஒரு பக்கம் இயேசு ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு போதிக்கிறவங்க, இந்த இடத்துல பழைய ஏற்பாடை கையில் எடுத்துக்கிட்டு அது கரெக்டு தான், போர் கரெக்டு தான், அதனால் அதுதான் சொல்கிறது அந்தி கிறிஸ்து ஆட்சின்றது இல்லையா? கிறிஸ்து போதித்ததுக்கு நேரெதிரான விஷயத்தை போதிக்கிறாங்க, கிறிஸ்து பேராலேயே போதிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள் கடவுளுடைய வார்த்தைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது
ஏன்னா அது குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ இறைவன் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக 5000 வருஷத்துக்கு ஒரே முறை தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். இதை விட்டிங்கன்னா மறுபடியும் 5000 வருஷம் கழித்து தான் வருவார். ஆனால் இப்போ இந்த ஞானத்தை எடுத்திங்கன்னா தான் மீண்டும் எடுப்பீங்க. ஏன்னா நடந்ததே தான் நடக்கும். இப்போ உதாசீனப்படுத்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உதாசீனப்படுத்திடுவீங்க. அதாவது முஸ்லீம்கள் பாஷையில் ஒவ்வொரு கல்பத்திலும் காஃபிர் ஆகிடுவீங்க. காஃபிர்னா என்ன? நிராகரிப்பாளர்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடையாது, கடவுளை நிராகரிக்கிறவங்கன்னு அர்த்தம். அதில் முஸ்லீம்களும் சேர்த்து தான். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே நிராகரிப்பாளர்கள் தான் இப்போ. ஏன்னா கடவுள் வந்திருக்கிறார். இப்போ கடவுளை பிடிச்சிட்டா அவங்க தான் பாண்டவர்கள், உம்மீன்கள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம் முஸ்லீம்கள், இஸ்ரவேலர்கள், இது எல்லாமே. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அழிக்க வேண்டியது உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பையை. வெளியில் நமக்கு எதிரி கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்குது இந்த 5 விகாரங்கள். அதுக்கு அடிப்படை காரணம் உடம்புன்னு நினச்சிது. அதை எரித்து ஆத்மான்ற உணர்வில் வரணும். காளி ஒருத்தங்க தலையை கையில் வச்சுருக்கிறாங்களே, அது வேறு யாரும் இல்லை, அவங்களுடைய தலை தான். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணம் அது. அதேமாதிரி கழுத்து மாரியம்மன் காலு கீழே ஒரு கழுத்து மட்டும் இருக்கும், அம்மனுடைய கழுத்து. அது என்னென்னா அவங்களுடைய தேகம்ன்ற அகங்காரத்தை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே தான் பிள்ளையாருடைய கழுத்தை அறுத்து யானை முகம் திரும்ப திரும்ப வருது பாருங்கள். ஸோ இத்தனை தடவை சொல்லி புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இருந்தாலும் யாருக்கு புரியணும்? சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்து இப்போ எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அவங்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.